ஹாய் வணக்கம் அரியலூர் வைப்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம். அங்கே ஒரு அழகான ஒரு கிராமம், ஊரை சுற்றி ஒரே பசுமை. திருமானூர் ஒன்றியம் மேலே ராமநல்லூர். இந்த ஊரை பார்த்தீங்கன்னா ஊரை சுற்றி ஒரே பசுமை, க்ரீனிஷாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு கிராமத்துக்கு போன ஒரு ஃபீல் இருக்குது. இந்த ஊரில் எவ்வளோ ஹாப்பியாக நம்ம இருக்கோமோ அவ்வளோ ஹாப்பி இந்த ஊர் மக்கள்கிட்ட கிடையாது. ஏன்னா இந்த ஊரை நம்ம தேடி பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்ததே. அதாவது நம்ம அரியலூர் மாவட்டத்தில் மறைக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு கிராமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே ராமநல்லூர். நாங்கள் இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு விசாரித்து தான் வந்தோம். வரக்குள்ளே ஒரு சூப்பரான பாலம் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த கதை இந்த ஊரை பற்றி கதை நான் கேட்டு ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னா, ஒரு நல்ல கிராமம், ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா மழை காலத்தில் போக்குவரத்துக்கு பாதை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமேன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்ததுமே ஒரு அழகான பாலம் கட்டியிருந்தாங்க. ஓகே, அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக மக்கள்கிட்ட சந்தோஷமாக ஒரு வீடியோ எடுக்கலான்னு தான் வந்தேன். ஆனால் இங்கே பார்த்தா ஒரு பக்கம் தான் பாலம் இருக்குது, மறுபக்கம் பாலம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சுருக்கமாக சொல்ல போனால் அரியலூரில் ஒரு அத்திப்பட்டி, காணாமல் போன ஒரு அத்திப்பட்டி அப்படின்னே சொல்லலாம். நாம உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிறதோட இந்த ஊர் பசங்க நிறைய பேர் சொன்னாங்க, அவங்ககிட்ட கேட்போவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே இருக்க மக்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்க அழகும் சரி, இங்கே இருக்க பிரச்சனையும் சரி, எல்லாத்தையும் நம்ம அரியலூர் மக்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கல, இந்த ஃப்ரேமை பார்க்கலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கிராமமும் எப்படி அழகாக சந்தோஷமாக ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நாங்கள் உள்ளே வந்தப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பசங்க எல்லாம் இங்கே கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம விளையாடுற நேரத்தை கெடுத்துட்டாங்க. அப்படி தானே தம்பி? அப்படித்தானே? ஆமாங்கடா. இல்லை, எனக்கு ஒரு என்ன ஃபீலாக இருந்துச்சுன்னா, நீங்கள் அந்த எம்ஜிஆர் பாட்டு இருக்குல்ல, பிள்ளை கூட்டங்கள், அதில் கவுண்ட் பண்ணி பண்ணுவார் தெரியுங்களா? அப்படியே ஜாலியாக குழந்தைங்கள பார்த்தோன்னே அப்படியே குழந்தைங்களோட ஜாலியாக இருக்கிறது செம்ம என்ஜாயாக இருக்குது. சரி, ஓகே தம்பி, உங்கள் ஊர் பேர் என்ன? என்ன வேகமாக சொல்லுங்கள். ஓகே, ரைட். இந்த ஊரோட சிறப்பு பச்சையம்மன் கோயில். பச்சையம்மன் கோயில் தான் சிறப்பு. அப்புறம் மிளகாய். ஓகே, உங்கள் ஊரில் ஒரு தேவைப்படும் விஷயம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? வந்தவுடனே நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கு தண்ணி பிரச்சனை மட்டும்தான். இல்லை, அது என்ன பிரச்சனையாக இருக்கா அதிகமாக இருக்கா, எப்படி சொல்கிறீங்க அதை சொல்லுங்கள். ஒரு தடவை பிரச்சனையும் இருக்கு, மைக் இருக்கு. சொல்லுங்கள். பிரச்சனையும் இருக்கு, யூஸ் ஆகிற மாதிரியும் இருக்கு. சரி சொல்லுங்கள். அதை பற்றி ஷேர் பண்ணிக்கங்க, நல்லா புரியுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மக்கள்கிட்ட. தண்ணி அதிகம் வந்துச்சுன்னா ஊருக்குள்ளே வந்துடும், அந்த பிரச்சனை. ஓகே. தண்ணி இல்லைன்னா மாடு தண்ணி காட்ட மாடுகள் பட்டி விட அந்த மாதிரி யூஸ் ஆகுது. குடி தண்ணி உங்களுக்கு கிடைக்குதா? குடி தண்ணி கிடைக்குது. ஓகே, மற்ற விலங்கினத்துக்கு உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கல. சரி, ஓகே. இப்போது புதுசாக ஒரு பாலம் கட்டி கொடுத்தாங்கல்ல, அதனால் உங்களுக்கு நல்ல பயனா? நல்ல பயனா? எது இதுக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகுது? தண்ணி அப்படியே அந்தாண்ட டக்குன்னு போயிடலாம். ஓகே, ரைட்டு. இது நல்லா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்கூல் போகிறதுக்குலாம். ஓகே, ரைட்டு. நீங்கள் எல்லாம் உங்கள் ஸ்கூல் எங்கே படிக்கிறீங்க? எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கு, யாரும் வெளியில் போயெல்லாம் படிக்கல இங்கேருந்து? ஓ, இங்கே 10th வரைக்கும் தான் இருக்குது இந்த ஊரில். ஓகே, அப்போ 10வது மேலே போனால் ஊரை தாண்டி தான் போகணும். இந்த பக்கம் போவீங்களா, இந்த பக்கம் போவீங்களா? அரியலூர் பக்கம்? அந்த பக்கம் தான் ரோடு இல்லை, எப்படி போவீங்க? இப்போ நீங்கள் இப்போ இந்த பக்கம் பாலம் போட்டாச்சு. இந்த பக்கம் போகிறவங்க பாலம் இருக்கிறதுனால எப்போ வேணாலும் ஸ்கூலுக்கு போகலாம். ஆனால் இந்த பக்கம் ஸ்கூலுக்கு போகிறவங்க எப்படி போவாங்க மழை காலத்தில்? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தானே போகிறேன். இல்லை, தண்ணி நிற்கும்ல, கஷ்டப்பட்டுனா எப்படி போவீங்க? கொப்பரையில் தானே, கொப்பரை படகு வச்சு தான் போவீங்க? இல்லைன்னா நீந்தி தானே போகிறேன். நீந்தி தானே நிறைய நாள் போயிருக்கேன் நானா. ஸோ உங்களில் அரியலூர் மக்களுக்கு எத்தனை பேர் தெரியும் இப்படி ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு? அதாவது ஸ்கூலுக்கு நீந்தி போகிறது இந்த படத்தில் பாவப்பட்ட காட்சிகள்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே அதை நேரில் கேட்கக்குள்ள உண்மையாலுமே ரொம்ப மனம் கலங்கக்கூடிய ஒரு விஷயம்தான். எங்களுக்கு ஊரை சுற்றி கரை வேணும், 2வது பாலம் வேணும். இது எங்களுக்கு முக்கியம். அது எங்களுக்கு செஞ்சு கொடுத்து தான் ஆகணும் கவர்மெண்ட்டில். இந்த ஊரில் எவ்வளோ மக்கள் வாழ்கிறீங்க? இது வீடு மட்டுமே 300 வீடு இருக்குங்க. 300 இல்லை, அது 1000 தலைக்கட்டு 750 தலைக்கட்டு. குழந்தைகள்லாம் ஒரு 500, 2000 மக்கள் வாழ்றீங்க. கூட வரும் 3000 நெருங்கி வரும். 3000 வரும். இது கீழ்ராமனூர் வேற இருக்கு, தனி பிரிவு இருக்கு. அதுக்கு ரோடு போட்டிருக்காங்க, இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு. உங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா இந்த பக்கம் பாலம் கட்டி கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி இந்த பக்கம் வேணும், அவசியம் வேணும். ஊரை சுற்றி கரை வேணும். கரை அவசியம் வேணும், இருந்தால் நாங்கள் தப்பிக்கலாம். இப்போ சர்வசாதாரணமாக இந்த வெள்ளம் வர்றது கொஞ்சம் அப்படியே பாதுகாப்பு வர்றாங்க, முடிஞ்சுக்கிட்டாங்க. மறுபடி வேற பெரிய வெள்ளம் வந்துச்சுனாக்க
நாங்கள் தப்பவே முடியாது. ஓடணும் இந்த பாலத்துக்கெல்லாம் ஓடலாம், வேறு வழி இல்லை. இங்கே பின்னாடி இந்த 2 கிலோமீட்டர் போய் அங்கே நின்றுக்கணும். ஆமாம், அங்கே நின்றுக்கணும். ஆமாம், இந்த 2 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ள சொல்ல முடியாமல் போகிறதுக்குள்ள கலக்கம் போயிடும். பல உயிர் போயிடும். நாங்கள் நீச்சல் அடிப்போம், உன்னால நீச்சல் அடிப்பாங்க, உன்னை எல்லாருமே நீச்சல் அடிப்பாங்க. இந்த பசங்களாம் என்ன பண்ணுவாங்க? சாமி முதல்ல எங்களுக்கு அந்த ஊரை சுற்றி கரை போட்டு கொடுத்துடணும். 2வது பாலம் அவசியம் எங்களுக்கு தேவைப்படுது. இது 2 இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு கும்பகோணம் மார்க்கெட்டு தான் ரொம்ப பக்கம். ஆமாம், கும்பகோணம் தான் நாங்கள் கபிசலம் கருப்பூர். ஆமாம், கும்பகோணம் தஞ்சாவூர் தாங்க. இங்கே வடக்கிறதுக்கு எங்களுக்கு வடக்க போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் எங்களுக்கு அவசியம் தென்னடாத்துக்கு பாலம் அவசியம் தேவை. அதாவது இங்கே பொதுமக்கள் அப்புறம் குழந்தைகள் எல்லாம் வந்து கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சுற்றி வந்து அணை கிடையாது, 2 பக்கமும் ஆறு ஓடிட்டுருக்கு. அவங்க அடிப்படையான ஒரு விஷயம், ரோடுக்கு முக்கியம், ரோடை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தண்ணி வந்தால் ஊருக்குள்ளே வராமல் இருக்க முதல்ல அணை வேணும். அதுக்கப்புறம் அவங்க அரியலூர் மாவட்டத்தை அதிகமாக பயன்படுத்துறத விட இந்த பக்கம் பாபநாசம் பக்கம் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த சைடு போகிறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லை. ஸோ முதல்ல அணை கட்டணும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பாலம் கட்டணும். அப்படிங்கிறது தான் நம்ம ஊர் மக்களோட அதிகபட்ச குறைந்தபட்ச ஆசை. என்ன சொல்கிறாங்கன்னா, திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க ஓடணும்னா அந்த பாலத்துக்கு ஓடணும். சில பேருக்கு நீச்சல் தெரியும், சில பேருக்கு நீச்சல் தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இப்போ இருக்கோம். அதுவும் இப்போ நம்ம நேர்காணல் காணும் போதும் பார்த்திங்கன்னா ஒரு தம்பி சொன்னார், எனக்கு நீச்சல் தெரியும், பெரியவங்களுக்கு நீச்சல் தெரியும், இந்த சின்ன பசங்களுக்கு எப்படி நீச்சல் தெரியும், என்ன பண்ணுறது, நாங்கள் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் அந்த பாலத்துக்கு போங்காட்டியும் எவ்வளோ தண்ணி வரும், எவ்வளோ அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. முக்கியமான இதில் இந்த பாலத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலத்தில் முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் தொகுதியாகவும், மீதி கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா 30% மேலே வந்து பார்த்திங்கன்னா பாபநாசம் தொகுதியாகவும் இருக்குது. இப்போ 2 தொகுதி ஒரே தொகுதியாக இருந்தாலும் அவங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். 2 தொகுதியாக இருக்கும்போது 2 தொகுதியும், அதாவது அரியலூர் தொகுதியும் பாபநாசம் தொகுதியும் கலந்து தான் அந்த பாலத்தை கட்ட முடியும். இதற்காக நம்மளால் முடிந்ததை இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்ப்போம். இந்த தொகுதி பிரச்சனையால் தான் இந்த இது இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என்னுடைய வரவு செலவு எல்லாமே எனக்கு, நான் மிளகா விவசாயம் பண்ணுறேன், மற்ற விவசாயம் பண்ணுறேன், எனக்கு என்னுடைய மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் மார்க்கெட் தான் எனக்கு ஈஸி, ரொம்ப கிட்ட. அரியலூருக்கு வந்து வியாபாரத்துக்கு அவ்வளோ தூரம் வர வாய்ப்பு இல்லை. அவங்களோட பெரிய ஒரு எதிர்பார்ப்பே வந்து பார்த்திங்கன்னா, ஏன் அவங்க எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா, கரைகள் எல்லாம் இப்படி இருக்குது, ஆற்று மட்டத்தில் தான் வந்து ஊரே இருக்குது, தண்ணி வந்தால் ஊருக்குள்ளே வரும், அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதனால் ஒரு அணை கேட்குறாங்க. இதுதான் அவங்களோட மிகப்பெரும் கோரிக்கையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு சலுகை கிடைச்சதெல்லாம் இந்த அரியலூர் மாவட்டத்துலேருந்து கிடைச்சிருச்சு. அதாவது அரியலூர் தொகுதியில் என்னென்ன பண்ண முடியுமோ அது அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு சேர்ந்துருச்சு. அதான் அரியலூர் சைட்லேருந்து சலுகைகள்லாம் வந்துருச்சு. ஆனால் இந்த பக்கம் எந்த சலுகையும் வரல. இவங்களும் இணைந்து, பாபநாசம் தொகுதியும் இணைந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முடியும், இந்த குறையை வந்து சரி பண்ண முடியும். ஒரு ஜாலியாக பிள்ளைங்க கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு அழகான ஒரு பதிவை தான் வந்து பண்ணலான்னு எதிர்பார்த்து தான் வந்தோம். ஒரு அழகிய கிராமம், உள்ள என்ட்ராவுக்குள்ளே ஒரு அழகான கிராமமாக இருந்துச்சு. அதை பார்த்து சந்தோஷமாக உள்ளே வரக்குள்ள பசங்களாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு வீடியோ கொண்டு போகலான்னு நினச்சோம். அது வேறு மாதிரியான வீடியோவாக, நம்ம ஒரு மகிழ்வாக மற்ற ஊருக்குலாம் போய்ட்டு சின்ன பசங்க கூட ஜாலியாக இருக்குமே, அப்படி ஒரு வீடியோ தான் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வந்தோடனே அவங்களோட ஏக்கத்தை பார்க்கும்போது நமக்கு அது சொல்ல முடியல, சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நம்ம அரியலூர் வைப்ஸ் மூலமாக வெளியில் கொண்டு வருவோம். அது கிடைக்க நம்மளால் முடிந்த உதவியை செய்வோம். என்ன பண்ணுவீங்க நீங்கள் கிடைக்க? இல்லை, இந்த மாதிரி நடக்குதுன்னா அவங்க மேலிடத்துல எங்கள் அரியலூர் வைப்ஸோட வேலை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஊரையும் போயிட்டு அந்த ஊரில் இருக்க மக்கள்கிட்ட கலந்துரையாடி அங்கே இருக்க சிறப்பு அம்சங்களை சொல்கிறது தான். ஸோ அப்படி வந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு விஷயங்கள் நான் கேள்விப்பட்டோம். இது எங்களுக்கு தெரியாமல் இருந்தது மாதிரி அரியலூர் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அரியலூர் மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் எங்களோட கடமை, அதுதான் எங்களோட வேலையும் கூட. அதுதான் இங்கே செஞ்சுருக்கோம். வேறு மற்றதெல்லாம் தானாக நடந்தால் தான் உண்டு, அது நம்ம கையில் இல்லை தலைவா. நம்மளோட வேலை என்னென்னா இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், காட்டணும். ஸோ அந்த வேலையை நாங்கள் சரியாக செஞ்சுட்டோம். இதுக்கு மேலே வந்து என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். நல்லது நடந்தால் எங்களுக்கும் சந்தோஷம், மக்களுக்கும் சந்தோஷம். கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன்? தெளிவாக சொல்லிட்டுல? சொல்ல வார்த்தைகள் ஒன்றும் இல்லை. அவங்களுக்குலாம் அந்த கவலையை பற்றி ஒன்றும் தெரியல. அவங்களுக்கு இங்கே என்ன பிரச்சனைகள் தெரியல. ஏதோ பெரியவங்க சொல்கிறத வச்சு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் உண்டு. இருந்தாலும் இவ்வளோ கஷ்டத்துலையும் சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருக்காங்க பின்னாடி பாருங்க. நம்ம அப்படியே ஜாலியாக வந்தோம். இவ்வளோ ஒரு உள்ள அங்கே அவ்வளோ கஷ்டம் இருக்குது. அப்படியே பசங்க ஆற்று பக்கம் கூப்பிட்டு வந்தாங்க. அங்கே பாருங்கள், குழந்தைங்க ஜாலியாக அந்த வீடியோவோட நம்ம நேர்காணலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நமக்கு கஷ்டமான விஷயம் மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா இவ்வளோ பீப்புள், இந்த தண்ணி வந்தால் இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு வந்தோம். அப்படியே குழந்தைங்க கூட ஜாலியாக விளாண்டோம்.
விளாண்டுட்டு வானே ஆற்றுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்படியே கூப்பிட்டு வந்து பார்த்தா அவங்களுக்கு அப்படி நடந்த மாதிரியே ஒரு விஷயமே இல்லை. ஜாலியாக குழந்தைங்க அப்படியே ஜாலியாக விளாண்டுருக்காங்க. அந்த படகுல வந்து நீங்களும் வாங்க நாங்கள் படகை இழுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. வந்தோம், நல்லாயிருக்கு. அந்த பக்கம் தோசையில் வெள்ளை கருப்பு வர மாதிரி ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த பக்கம் வந்து குழந்தைங்களோட கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. இல்லை அங்கே போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்கு நடுவில் தான் பைக் போயிட்டுருக்கு. இந்த ஆறை கொள்ளிடம் ஆறு தானே அது. இந்த கொள்ளிடம் ஆற்றை தாண்டி தான் அவங்க போய் ஆகணும். இப்போ மழை காலம் இல்லைங்கிறதுனால ஏதோ முட்டி அளவுக்கு தண்ணி நிற்கிது, ஏதோ போயிட்டு வராங்க. ஆனால் மழை காலத்தில் உண்மையாலுமே நான் கேள்விப்பட்ட விஷயம் உண்மை தான். இது வந்து ஒரு தீவு தான், ஒரு போக்குவரத்து வசதி இல்லாத தீவு தான். ஆனால் அரியலூர் மாவட்டம் அவங்க சைட்லேருந்து ஒரு பக்கம் பாலம் கட்டி கொடுத்து ஏதோ இருந்த பிரச்சனையை பாதி எடுத்து அவங்க கீழே சுமையை இறக்கி வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. மீதி பக்கத்தோட சுமையும் இறக்கிட்டா ரொம்ப சந்தோஷமாக இந்த கிராமம் இருப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே மழை காலத்தில் தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு அணை கட்டணும். அந்த அணை கட்டினாலே இவங்களுக்கு செய்கிற ஒரு பெரிய கோயில் கட்டின மாதிரி. அதை கட்டிட்டா இங்கே இருக்க எல்லா குழந்தைங்களும் நிம்மதியாக இருப்பாங்க. இப்போ எப்படி பிரச்சனைகள் தெரியாமல் சந்தோஷமாக இருக்காங்க, இது மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அவ்வளோதான். இதை பற்றி வேறு எதுவும் நம்மளாட்டி சொல்ல முடியல. வார்த்தைகள் நடந்தால் மகிழ்வோம், நடக்கலைன்னா கஷ்டப்படுவோம். குழந்தைங்க ரொம்ப நேரமாக சரி வாங்க நம்ம போட்டில் போயிட்டு சவாரி போட்டுக்கு போயிட்டு வாங்க. சென்னை ஃபீல்ட்ல பசங்கள்லாம் ஒரு வைபா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நான் தான் ராஜன். வேணுமா உனக்கு? ஏய் தினேஷ், கோலி ஆடாதன்னு சொல்லி நிற்கிறேன்ல உன்னை, போர்டு ஆடு. அதாவது கஷ்டமா இருந்த எங்களை சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு மகிழ்வான ஒரு நிகழ்வாக இருக்குது. இங்கே பாருங்க, அப்படியே ஜாலியாக ஆடுது. போட்டில் ஆற்று போட்டில் போன ஃபீல் அந்த இது போயிருக்கியா அப்படின்னு கேட்டால் போயிருக்கேன். உதயநிதி எங்களை கரை சேர்க்கும். மறந்து சந்தோஷமா இருக்கும். இல்ல இந்த வீடியோ நம்ம ஜாலியா போடுறதா கஷ்டப்படுறதா? போதுடா இருங்கடா. ஐயோ போதுடா. இவனுக்கு எல்லாம் ஏய் விடுறா. நானே காட்டாரு, எனக்கு வேணாம் இந்த மோட்டாரு. பாய் பாய்.